முக்கிய செய்திகள். 2026 புத்தாண்டை ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக வரவேற்ற தமிழ்நாடு. நள்ளிரவில் மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஆரவார கொண்டாட்டம். உலகமெங்கும் வான வேடிக்கைகளுடன் களை கட்டிய புத்தாண்டு திருவிழா. ஜப்பான், தென்கொரியாவில் மணியோசை எழுப்பி பாரம்பரிய முறையில் வரவேற்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய உத்தரவு. மேற்கு வங்கத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்தால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தலைமை தேர்தல் ஆணையரே காரணம் என காவல் நிலையங்களில் புகார். நாடு முழுவதும் நிமிசுலைட் வலி நிவாரண மருந்துக்கு திடீர் தடை. அதிக பக்க விளைவுகள் ஏற்படுத்துவது கண்டறியப்பட்டதால் மத்திய அரசு நடவடிக்கை. வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முழுவதும் ஆட்டம் பாட்டம் என புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் நள்ளிரவு 12 மணி ஆனதும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என ஒருவருக்கு ஒருவர் உற்சாகம் பொங்க கூறி மகிழ்ந்தனர். சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே பொதுமக்கள் ஆடி பாடி கொண்டாடி 2026ஆம் ஆண்டை வரவேற்றனர். திடீரென பெய்த மழையிலும் நனைந்தபடி மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். சென்னை விமான நிலையம் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விளக்கொளியில் ஜொலித்த விமான நிலையத்தை ரசித்த பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் ரிசார்ட்டுகளில் குடும்பத்துடன் குவிந்தவர்கள் சாரல் மழையிலும் நனைந்தபடி புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னை அண்ணா சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1000 விளக்கு பகுதியிலிருந்து LIC வரை வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தூத்துக்குடியில் லைன்ஸ் டவுன், புதுத்தெரு, திரேஸ்புரம், பாத்திமா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் DJ இசைக்கு ஏற்ப நடனமாடி இளைஞர்கள் புதிய ஆண்டை வரவேற்றனர். ஈரோட்டில் CSI நினைவாலயம் முன்பாக புத்தாண்டு பிறந்ததும் ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான பலூன்கள் பறக்க விடப்பட்டன. ஒருவருக்கு ஒருவர் ஹாப்பி நியூ இயர் என கூறி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், புதுக்கோட்டை, திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வத்தலகுண்டு உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். கோவையில் வணிக வளாகங்கள், தனியார் கல்லூரி வளாகங்களில் இசை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். பல்லடம் அருகே இசைக்கு ஏற்ப ஆடிய வள்ளி கும்மி ஆட்டத்துடன் புத்தாண்டு மலர்ந்தது. திருச்சியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஆடல் பாடல் என மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சேலத்தில் தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களின் வசீகரிக்கும் நடனத்துடன் கொண்டாட்டம் களை கட்டியது. கிருஷ்ணகிரியில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் உற்சாகம் பொங்க ஆடி மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலிலும் பக்தர்கள் ஏராளமானோர் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சென்னை சாந்தோம், பெசன்ட் நகர் மற்றும் வேளாங்கண்ணி தேவாலயங்களிலும், நெல்லை பாளையங்கோட்டையில் கத்தீட்ரல் மற்றும் தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதேபோல் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கரை புரண்டன. பல்வேறு இடங்களில் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடற்கரையில் சினிமா பாடலுக்கு ஏற்ப சுற்றுலா பயணிகள், இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர். நட்சத்திர விடுதிகளில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி சினிமா பாடலுக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகத்தில் மூழ்கினர். உலகின் பல்வேறு நாடுகளில் 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. 2025ஆம் ஆண்டு முடிவடைந்து 2026ஆம் புத்தாண்டு பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து டோங்கா, சமோவா, பிஜி தீவுகளிலும் நியூசிலாந்து நாட்டிலும் புத்தாண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள புகழ்பெற்ற ஓபரா இல்லம் முன்பு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக திரண்ட ஏராளமானோர் போண்டி கடற்கரையில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 14 பேருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி அனுசரித்தனர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிர் நீத்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கவுண்டவுன் முடிந்து கடிகார முள் நள்ளிரவு 12 மணியை தொட்டதும் நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கைகள் இரவை பகலாக்கின.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள டோகுடாய்ஜி கோவிலில் மனிதன் 100 ஆசைகளுடன் பிறந்ததாக கருதப்படுவதை குறிக்கும் வகையில் பாரம்பரிய முறைப்படி மிகப்பெரிய மணியை 108 முறை அடித்து புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. இதேபோல தென்கொரிய தலைநகர் சியோலில் உள்ள போசினாக் பவிலியன் ஆலயத்தில் மணி ஒலித்து புத்தாண்டுக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உலக புகழ்பெற்ற வானளாவிய கட்டடங்களான ஸ்கைலைன் ஆஃப் ஸ்கைஸ்கிராப்பர்ஸ் மற்றும் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்களில் புத்தாண்டை வரவேற்று நடைபெற்ற வான வேடிக்கைகள் வானத்தில் வர்ணஜாலம் புரிந்தன. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், ஹாங்காங், தைவான், வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் புத்தாண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சீன பெருஞ்சுவரில் ஆடல் பாடலுடன் பாரம்பரிய முறையில் புத்தாண்டு வரவேற்கப்பட்டது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள சாபரயா நதிக்கரையில் நடைபெற்ற வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. ஆசிய கண்டத்தை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளான ரஷ்யா, கிரீஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலும் ஆடல் பாடல் வான வேடிக்கைகளுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புத்தாண்டில் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டி வாட்டிகன் தேவாலயத்தில் போப் லியோ சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இதேபோல பல்வேறு வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அரசு 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்கு இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகளை கொள்முதல் செய்ய சென்னை தவிர்த்த பிற மாவட்ட ஆட்சியர்களை தலைவர்களாக கொண்டும் சென்னையில் மண்டல கூடுதல் பதிவாளரை தலைவராக கொண்டும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கரும்புகளை அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்றும் எக்காரணம் கொண்டும் இடைத்தரகர்கள், வியாபாரிகள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தோ கரும்பு கொள்முதல் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் மீது காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதை கைவிடக் கோரி உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழ்நாட்டில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் மொத்தம் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் தெற்கு 24 பர்னகாஸ் மாவட்டத்தில் மட்டும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்த பணியில் உயிருடன் உள்ள பலரது பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு ஆஜராகும்படி பலருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் புருலியா மாவட்டத்தைச் சேர்ந்த 82 வயதான துர்ஜன் மாஜி என்பவர் கடந்த 29ஆம் தேதி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல SIR தொடர்பான பல்வேறு காரணங்களால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹவுரா பகுதியில் 64 வயது ஜமாத் அலி ஷேக் மற்றும் கிழக்கு மிட்னாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 75 வயது பிமல் ஷூ ஆகியோரும் விசாரணை நோட்டீஸ் வந்த அதிர்ச்சியில் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்கள் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையரே காரணம் என்றும், எனவே திரு ஞானேஷ்குமார் மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புகார் அளித்துள்ளனர். இதனிடையே இது தேர்தல் அதிகாரிகளை அச்சுறுத்தும் முயற்சி என்றும், இந்த விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மீது வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் இடமில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. SIR தொடர்பான புகார்களை நிராகரிப்பதாகவும், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பெயர் விடுபட்ட 1.3 லட்சம் வாக்காளர்கள் விசாரணைக்கு வர தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பக்க விளைவுகள் அதிகம் இருப்பதாக கூறி நிமுஸ்லைடு வலி நிவாரண மாத்திரை மற்றும் சிரப்புக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபலமான நிமுஸ்லைடு வலி நிவாரணியானது மாத்திரை, கேப்சூல் மற்றும் சிரப் ஆகிய 3 வகையாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மருந்து வலி நிவாரணியாகவும் காய்ச்சலை குணப்படுத்தவும் அழற்சி எதிர்ப்புக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த நிமுஸ்லைடு மருந்து மற்றும் மாத்திரைகளை பயன்படுத்துவதால் இரைப்பை குடலில் இரத்தம் வடிதல், துளை ஏற்படுதல் உள்ளிட்ட
உள்ளிட்ட பாதிப்புகள் முதியவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எதிர்கொள்ளலாம் என்று கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த மருந்து மற்றும் மாத்திரைகளுக்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பரிந்துரை செய்தது. இதையடுத்து 100 மில்லிகிராமுக்கு மேல் உள்ள நிமுஸ்லைடு மருந்துகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த மருந்துகளை பயன்படுத்துவதால் உடலில் பிரச்சனைகள் ஏற்படுவதால் மருந்து தொழில்நுட்ப குழுவுடன் ஆலோசித்து நிமுஸ்லைடு மருந்துகளை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் விநியோகம் செய்யவும் உடனடியாக தடை விதிக்கப்படுவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான மாற்று மருந்துகள் இருப்பதால் அவற்றை பயன்படுத்துமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 12 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களுக்கு நிமுஸ்லைடு மருந்தை வழங்க 2011ஆம் ஆண்டும் விலங்குகளுக்கு கொடுக்க கடந்த ஆண்டு ஜனவரி மாதமும் தடை விதிக்கப்பட்டது. நிமுஸ்லைடு மாத்திரையால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி அமெரிக்கா, கனடா, ஜப்பான், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் மட்டுமே மணிப்பூரில் மீண்டும் அமைதி திரும்பும் என்று காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசித்து வருகின்றனர். மலைவாழ் குக்கி மக்கள் தங்களுக்கு தனி நிர்வாகம் வேண்டுமென கோரும் நிலையில் அவர்கள் புலம்பெயர்வதை தடுக்கும் வகையில் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை மணிப்பூரில் செயல்படுத்த வேண்டுமென மெய்தி சமூகத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் திரு பைரன் சிங் இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் ராஜினாமா செய்தார். இதையடுத்து மணிப்பூரில் பாஜக அரசு முடக்கப்பட்டு அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. எனினும் அவ்வப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் மணிப்பூரில் மீண்டும் அமைதியை கொண்டுவர சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு புத்தாண்டில் தேர்தல் நடத்துவதுதான் ஒரே வழி என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் திரு கேஷம் மேகச்சந்திரா கருத்து தெரிவித்துள்ளார். அனைவரும் புத்தாண்டை கொண்டாடும் நேரத்தில் மணிப்பூரில் அத்தகைய கொண்டாட்டங்களை நாம் பார்க்க முடியவில்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர் தற்போதைய சட்டமன்றத்தை கலைப்பதே மாநில மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் என்றும் குறிப்பிட்டார். மணிப்பூரில் நீடித்த அமைதி, நீதி மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் மாற்றத்தை இந்த புத்தாண்டு கொண்டு வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 60 உறுப்பினர்களை கொண்ட மணிப்பூர் சட்டமன்றம் 2027 வரை பதவிக்காலத்தை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி அடுத்த மூக்கனூரில் ஏற்கனவே உள்ள இடத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டம் பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மூக்கனூரில் ரயில் நிலையத்தை ஏற்கனவே இருந்த இடத்திலேயே அமைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் 200 மீட்டர் தள்ளி அமைக்க வேண்டும் என்று மற்றொரு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இரு தரப்பினரையும் வரவழைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பழைய இடத்தில் அமைப்பதற்கு பெரும்பான்மையானோர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தரப்பை சேர்ந்த கிராம மக்கள் மூக்கனூரில் ரயில் நிலையம் அமைந்தால் 102 வீடுகள் இடிக்கப்படும் நிலை உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் ரயில்வே அதிகாரிகளிடம் மீண்டும் மனு அளித்துள்ளனர். அத்துடன் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமே மீட்டுக் கொடுங்கள் என்றுதான் தாழ்மையுடன் கோரிக்கை விடுக்கிறோம். அதையும் தாண்டி இந்த போராட்டத்தில் அவர் மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே துறையும் மாவட்ட ஆட்சியர் கிட்ட போய் ரயில்வே போர்டு கிட்ட இருந்து ஆர்டர் வேணும், நான் வேற தவளை போட்டுறேன்றாங்க. ரயில்வே போர்டு போய் கேட்டேன்னு சொல்றாங்க, மாவட்ட ஆட்சியர் சொல்றதப்ப நாங்க கேட்க மாட்டாங்க. தங்களது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாகவும் தொடர் முழக்க போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர், கிராம மக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டிய நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குப்பைகளை அகற்றிய தூய்மை பணியாளர்களின் கடமை உணர்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. 2026ஆம் ஆண்டை வரவேற்க சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே 100கணக்கானோர் கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கொண்டாட்டங்கள் முடிந்து பொதுமக்கள் கலைந்து சென்ற பிறகு அவர்கள் வீசி சென்ற குப்பைகள் அந்த பகுதி முழுவதும் பரவி கிடந்தது. அவற்றை மழையையும் பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். அவர்களின் கடமை உணர்வை கண்ட இளைஞர்கள் கை கொடுத்தும் கட்டி அணைத்தும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வீட்டில் இருந்தால் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல வேலை செய்யும் போது எல்லா ஜனத்தையும் நாங்கள் பார்க்கறது சந்தோஷமா தான் இருக்கு. சண்டைலாம் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. எங்களையும் அக்ட் பண்ணி கை கொடுக்குறாங்களே, சந்தோஷமா இருக்கு. புத்தாண்டில் தங்களையும் சக மனிதர்களாக நினைத்து வாழ்த்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பட்டா வழங்காமல் அலைக்கழிக்கும் அதிகாரிகளை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. செஞ்சி எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 41 குடும்பத்தினர் 40 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பட்டா கேட்டு பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டா வந்தவுடன் வழங்கப்படும் என வட்டாட்சியர் கூறியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் வட்டாட்சியர் உறுதியளித்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புத்தாண்டு நாளில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. டிட்வா புயலுக்கு பின்னர் கடந்த சில வாரங்களாக மழையின்றி வறண்ட வானிலையும் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டமும் காணப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் சென்னையில் அடையாறு, மந்தைவெளி, பெசன்ட் நகர், மெரினா கடற்கரை, அண்ணா சாலை உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் புத்தாண்டை கொண்டாட ஆங்காங்கே மழையில் நனைந்தனர். சென்னையில் அதிகாலை வரை மழை நீடித்தது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் மாமல்லபுரம், கல்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழையுடனே மக்கள் புத்தாண்டை கொண்டாடினர். தஞ்சை மாவட்டத்தில் திருக்கானூர்பட்டி, வல்லம், செங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள புலிவாய், வெண்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. கொடைக்கானலில் நள்ளிரவில் பரவலாக மழை பெய்தது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கரூர், நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பகுதிகளுக்கு அப்பால் வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாடு உட்பட உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியுள்ளன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் மீது காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.